بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தை பார்த்து வரணும். நேற்றைய தினம் 128வது ஹதீஸினுடைய முழுமையான பொருளை அறிந்து கொண்டோம். அதில் அறிந்து கொள்ள வேண்டிய கூடுதல் விளக்கத்தை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த ஹதீஸுக்கு போகலாம். இந்த ஹதீஸில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேட்டால், இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது அப்படியே எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆனால் அப்படி சில பேர் எடுத்துக்கொள்ளுவாங்க. அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த சொல்லை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரிகிறது. ஆனால் அந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மாற்றமாக பல ஹதீஸுகள் இருக்குது. அதாவது மூமினாக இருப்பவர்களே நரகத்துக்கு போவாங்கன்னு ஹதீஸ் இருக்கா இல்லையா? மூமின்கள்னோன்னு உடனே நிறைய சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு இருக்குதா? காஃபிர்கள் நரகத்துக்கு போயிடுவான் எடுத்தடுப்புலையே. மூமின்கள் எடுத்தடுப்புலையே சொர்க்கத்துக்கு எல்லோரும் போக மாட்டாங்க. நல்ல 100 மார்க்கு பாஸ் மார்க் வாங்கினவங்க போயிடுவாங்க. கொஞ்சம் பார்டரில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்கலைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தண்டனை அனுபவித்த பிறகு ஒவ்வொருத்தரையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கிற மாதிரியான ஹதீஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனாக தான் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனாக இருந்தும் கூட அவனை நரகத்தில் போட்டுப்புட்டு அப்புறம்தான் எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறாங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ் இருக்குது. இங்கே என்ன வருது? நரகமே ஹராம்னு வருது. நரகமே ஹராம்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், மூமினில் யாருமே நரகத்துக்கு போகவே மாட்டான்னு அர்த்தமாகுது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் அவன் நரகத்துக்கு போக மாட்டாங்கிற அர்த்தம் வருது. இது இதற்கு மாற்றமாக உள்ள எக்கச்சக்கமான போதனைகள் நிறைய நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். நரகத்தில் சிபாரிசு பண்ணுற விஷயம், அப்படி விஷயம், கறிக்கட்ட மாதிரி ஆயிடுவாங்க, இப்படி ஒவ்வொருத்தரையாக அல்ல வெளியேற்றுவான். அல்லவே என்ன செய்வான்னு கேட்டால், சிலரை வெளியேற்ற நினைக்கும் பொழுது சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு, ஏன்ப்பா அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் நரகத்தில் கிடக்கிறாங்களே அவங்கள பற்றி என்ற சிபாரிசு பண்ணிட்டு கேட்பான். இப்படியெல்லாம் நிறைய வருகிறது. அவங்களாம் ஈமான் உள்ள ஆட்கள் தான். ஈமான் உள்ள ஆட்களாக இருந்தாலும் அவங்களையெல்லாம் எல்லாம் நரகத்தில் போட்டு தான் வெளியேற்றுறான், மன்னிக்கலைன்னு சொன்னான். நரகத்தில் போட்டு தான் அப்புறமேலே சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறான். அப்படிங்கிற கருத்தில் ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது. அதை இந்த 128 ஹதீஸுக்குள்ளேயே பல ஹதீஸுகளை அந்த கருத்தில் நம்ம பார்த்தும் இருப்போம். நினைவு பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகளை நம்ம கடந்து வந்திருப்போம், அல்லது இனிமேல் அது மாதிரி ஹதீஸை பார்ப்போம். அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நரகமே கிடையாதுன்னு சொல்லுது. என்ன வேண்டாலும் செய்யலாம், என்ன தப்பு வேண்டாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இது தருமா தராதுன்னா அப்படி தான் தருங்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் கூட எல்லாத்துக்கும் சொல்லிடாத, சோம்பிடுவாங்க, உன்னோட ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருவாங்கங்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா இதை சரியான முறையில் புரிகிறதுல என்ன இருக்குன்னா, ஒரு லாக் வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி? சிதுக்கம் மின் கல்பிஹி. இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த 128 ஹதீஸில் பாருங்கள், அதில் என்ன வாசகம் காட்டப்படுது? அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவானே, ஏன்னா எப்படி சொல்கிறான்? சிதுக்கன் மின் கல்பிஹி, அவனுடைய கல்புல இருந்து மெய்ப்படுத்தும் நிலையில், உண்மைப்படுத்தும் நிலையில் சொல்லணும்னு இருக்குது. கல்புலேருந்து உண்மைப்படுத்தின நிலையில் ஒருத்தன் சொன்னானேயானால் அவன் துளாமல் இருப்பானா? சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னானா சொல்லிட்டு துளாமல் இருப்பான். இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது சும்மா சொல்லக்கூடாது. சிதுக்கம் மின் கல்பிஹி, கல்புல இருந்து மெய்ப்படுத்தும் நிலையில் மெய்ப்படுத்துகிறவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ் தான் இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறான். அவங்க சொல்ல எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறான். அதை நெசமாக நம்பி சொன்னானேயானால் அவன் ஏன் திருடுறான்? அவன் ஏன் மோசடி செய்கிறான்? அவன் எதுக்கு பாவமான காரியம் செய்கிறான்? நரகத்திற்கு கொண்டே சேர்க்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறாங்களோ அதை எப்படி அவன் செய்வானா? அப்போ இந்த சிதுக்கன் மின் கல்விகைக்குள்ளேயே மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அடங்கி இருக்குது. ஆனால் கேட்குறவன் அதை கவனிக்காமல் என்ன செய்வான்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாச்சும் முடிஞ்சு வச்சுருவான், தப்பாக புரிஞ்சிருவாங்க. அப்போ இதை தப்பாக புரிகிறதுனால அது உள்ள அர்த்தத்தோடு புரிகிற ஆட்கள்கிட்ட முஆதுகிட்ட சொல்கிறாங்க, அவர் ஒழுங்காக விளங்கிடுவார்.
வெகுஜன மக்கள்கிட்ட சொன்னால் அதை சரியாக புரிஞ்சிக்கிற மாட்டாங்கன்ற சொல்ல கருதி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேணாம் அதை சொல்லாத அவங்க சோம்பலாயிருவாங்கன்ற அந்த அதிசயில் வருகிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்கணும்னா அந்த சிதுக்கண்மின் கல்விங்கிறத வைத்துக்கொண்டு சும்மா லாயிலாக இல்லா முகமது சொன்னால் மட்டும் பத்தாது, மனசார சொல்லணும். மனசார சொல்வதில் என்ன வந்துடும்னு கேட்டால் அல்லாஹ் தடுத்தவைகளை எல்லாம் விட்டவன் விலகி கொள்வான், அல்லாஹ் கடமையாக்கினதையெல்லாம் அவன் செய்வான். இது ரெண்டையும் செஞ்சவன் தான் மனசார சொல்கிறான். இந்த ரெண்டையும் செய்யலைன்னு சொன்னால் அது மந்திரமாக சொல்கிறான். மந்திரமாக சொல்கிறவனுக்கு இந்த கேரண்டி கொடுக்கப்படலை. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். அடுத்ததாக என்னன்னு கேட்டால் இந்த ஹதீஸில் ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. என்னென்னு கேட்டால் இவர் ரசூல்லா தான் சொல்ல வேணான்ட்டாங்கல்ல, அவரே சொன்னார். ரசூல்லா சொல்ல வேணான்னு சொன்னதுக்கு பிறகு பாவம் வரவா செய்யும். அப்போ இவர் பாவம் ஆயிருமோன்னு கருதி கொண்டு சொல்லிட்டாராம். யார்? முஆத் இப்னு ஜபல் இதை மறைச்சிட்டோம்னா ஏன் பாவம் ஆகுது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாதேன்னு பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு அவர் சொல்வது தான் பாவமாக போகும். அதை சொல்லாமல் இருந்தால் தான் கரெக்டாக செய்கிறான்னு அர்த்தமாயிரும். அவராக ஒரு தனி முடிவு எடுத்த மாதிரி இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அதனால் இது முஆத் இந்த மாதிரி பயந்து கொண்டு அறிவித்தார் என்று இந்த அறிவிப்பாளர் சேர்த்து சொல்வது அவருடைய புரிதல். அவர் அதுக்கு சொல்லியிருக்க மாட்டார். முஆத் எதுக்கு சொல்லியிருப்பார்ன்னு கேட்டால் இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் சொல்லியிருப்பார். ஒன்று நடக்க ஒன்று புரியாமல் சரியான முறையில் விளங்கி நடக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பார். அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இது ரசூல்லா நம்ம அந்த ஹதீஸை சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ் கேள்வி கேட்டுருவான்னு பயந்து கொண்டு சொன்னார்கள்னா அப்போ ரசூல்லாவுடைய தடைக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் ரசூல்லா தான் சொல்ல வேணான்ட்டாங்கல்ல, சொல்லாமல் தானே அவர் இருக்கணும். அதனால் இந்த விஷயம் இந்த அஹ்பர பிஹான்னு வருதுல லாஸ்ட்டாக வாசகம், அஹ்பர பிஹா முஆதுன் இந்த மௌத்திஹி தசுமன். முஆது அவருடைய மௌத்து நேரத்தில் தசுமன் பாவமாகி விடுமோ என்று பயந்து இதனை மக்களுக்கு சொன்னார். அப்படிங்கிற இந்த வாசகம் அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம். முஆது அப்படி சொல்லலை, முஆது அப்படி தான் சொன்னார் என்று வேற ஒருத்தர் தான் சொல்கிறார். அதனால் முஆதுடைய முடிவாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. முஆது சொல்லிட்டார். எதனால சொல்லியிருப்பார்? மக்கள் சோம்பலாகிடுவாங்கங்கிறதுனால சொல்லாதீங்கன்னாங்க. சோம்பலாக மாட்டாங்க, சரியான முறையில் விளங்கிடுவாங்க, சிதுக்கமின் கல்விகின்னா அதை ஒழுங்கு ஆய்வு செஞ்சு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லலாம்ல. அவர் அதனால் அமல்களெல்லாம் விடமாட்டாருங்கிற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லியிருப்பார். அவர் அறிவித்த ஒரு ஆள் என்னவா இருப்பார்? நம்ம களிமா சொன்னால் போது ஒன்று அமல்னால் வேண்டியதில்லைன்னு புரிந்து கொள்ளாமல் கரெக்டான முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர் என்று யாரை பற்றி கருதுகிறாரோ அப்படி ஒரு ஆள்கிட்ட அவர் சொல்லியிருந்தாரே. ஆனால் அப்போ ரசூலுடைய கட்டளை மீறியது ஆகாது. ரசூல்லா அறவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க சோம்பி இருந்து விடுவார்கள்னு சொன்னான்னு அர்த்தம். சோம்பி இருக்கிற மாதிரி ஆள்கிட்ட சொல்லிவிடாத, ஒழுங்காக புரிஞ்சுக்கிற ஆள்கிட்ட சொல்லுன்னு அர்த்தம். அப்போ அதிலேயே சொல்லலாம்ங்கிற ஒரு பர்மிஷன் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதில் ஒரு குழப்பம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது 129வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா ஹத்தசனா முசத்ததுன். நமக்கு முசத்தத் என்பவர் அதே பாடம்தான், அதே கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடம்தான். ஹத்தசனா முசத்ததுன். முசத்தத் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார் ஹத்தசனா முஅத்தமிருன். முஅத்தமிர் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அவர் சொன்னார் சமீத்து அபி, என்னுடைய தந்தையிடத்தில் நான் செவியுற்றேன். அவருக்கு அவங்களுடைய வாப்பா சொல்லியிருக்கார். முஅத்தமிர் என்பவருடைய வாப்பா சொல்கிறாரு சமீத்து அனஸ் இப்னு மாலிக்கின், அனஸ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன கேட்டிருக்காருன்னா அனஸ் சொல்கிறாரு துக்கிரலி, எனக்கு கூறப்பட்டது, எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஏன்னு கேட்டால் இந்த சம்பவத்துக்கு அவர் ஐ விட்னஸாக இருக்கலை. இதே சம்பவம் தான். இந்த ஒட்டகத்தில் பின்னாடி ஏறி போகிற மாதிரி செய்தி தான் மறுபடியும் சொல்கிறாரு. அந்த செய்தி அனஸுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் ரசூல்லா முஆதுகிட்ட பேசினாங்க, அது முஆது தான் சொல்ல முடியும், இவருக்கு சொல்ல முடியாதுன்னொன்னே எனக்கு தெரிவிக்கப்படுது, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். தெரிவித்த ஆள் அவர் குறிப்பிடலை. தெரிவித்த ஆள் தெரியாட்டால் கூட சஹாபியாக இருந்தார்னா அது அறிவிப்பாளரை பார்க்க தேவையில்லை, அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். அனசு சொல்கிறாங்க துக்கிரலி, எனக்கு கூறப்பட்டது, எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரிவிக்கப்பட்டிருக்குன்னா அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சொன்னார்கள், லி முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல் என்ற தோழருக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, மன் லகியல்லாஹ, யார் அல்லாஹுவை சந்திக்கிறானோ, லா யுஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணை வைக்காதவனாக, மண் யார் லகியல்லாக அல்லாஹுவை சந்திக்கிறானோ, அதாவது மூத்தா போகும்போது நல்லபடியாக மூத்தா போனால் அந்த அர்த்தத்தில் வந்துடும். மண் லகியல்லாக, யார் அல்லாஹுவை சந்திக்கிறானோ, லா யுஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதனையும் இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வை சந்திக்கிறானோ, தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். இது அதை விட கொஞ்சம் கம்மியான தரஜா தான், சொர்க்கத்துக்கு செல்வான் தான் விளங்குதா. சில தண்டனைகள் அனுபவிச்சுட்டு கூட அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், சொர்க்கத்திற்கு போவான் அப்படின்னு சொன்னார்கள். கால அப்போ முஆது கேட்டார்கள், அலா உபஷிருன் நாச, இதை நான் மக்களுக்கு அறிவித்து விடட்டுமா என்று கேட்டார்கள். கால அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அறிவிக்காத, பொதுவாக அறிவிச்சிடாத. இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன், ஐ எத்த கிலோ, அவர்கள் சோம்பி இருப்பார்கள், சோம்பி விடுவார்கள், சோம்பலாகி விடுவார்கள், அமல் செய்ய மாட்டார்கள் என்று நான் பயப்படுறேன். சொல்லாதன்ட்டாங்க. ஒருத்தருக்கும் சொல்லாதங்கிறதா இருந்தால் இவருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்கள்ல. ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாத ஒரு விஷயமா என்று மார்க்கத்தில் கிடையாது. இவருக்கு கூட சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்போ முஆது அதுக்கு தகுதியான ஆண்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்படிலாம் சொன்ன காரணத்தினால இவர் அமலை விடமாட்டார், அப்படிப்பட்ட ஒரு ஆள் பார்த்து அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரினால ஒருத்தருக்கு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இதுக்கு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. எப்படி, இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன், ஐ எத்த கிலோ, அவங்க சோம்பலாகி விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன், அதனால் சொல்லாத. அப்போ சோம்பலாயிருவோன்னு அஞ்சாமல் அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு போகிற ஆளாக இருந்தார்னா சொல்லிக்கிறலாம். அதுக்கு தான் அதுவும் சொல்லியிருப்பார் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டதுங்கிறாரு. இதுவும் அதே மாதிரி தலைப்பு தான். இதே தலைப்பு, மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ப சில விஷயங்களை சொல்லாமல் இருப்பது, சரியாக புரிஞ்சுக்கிற இடத்துல சொல்வது, தப்பாக புரிஞ்சுக்கிற இடத்துல இதை போய் இவன்ட்டு சொன்னால் உன்னோட கொண்டு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த விஷயம் இந்த ஒரு ஹதீஸுடைய படிப்பினையை பெறாத காரணத்தினால தான் நம்ம சமுதாயத்தில் உள்ளவன் தருகிட்டு நாசமாக போய் இந்த தீவிரவாதி அப்படிலாம் உண்டாகிறாங்கல்ல, இது எல்லாத்துக்குமே இவங்க இந்த அஜர்த்துமார்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு அறிவுரையை கவனத்தில் கொள்ளாமல் செய்யக்கூடிய போதனை தான் காரணம். இப்போ ரசூலுல்லாஹ் ஜிஹாது செய்ய சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, காஃபிர்களை வெட்ட சொன்னாங்கன்னு சொல்லி விட்ருவாங்க. இதை சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிடுவான்? ஒரு கிறுக்கு போய் வேறு மாதிரி செய்யணும்னு முடிவெடுப்பானே இல்லையா? அப்போ மக்கள் புரிந்து கொள்கிற வகையில் அதை சொல்வது கிடையாது. ரசூலுல்லாஹ் யுத்த காலத்தில் செஞ்ச காரியம் அது இப்போ நீ செஞ்சிடாத. அப்போ ரசூலுல்லாஹ் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போய் தீவிரவாதம் செய்யக்கூடாதுன்னு போதிக்கிறதுக்கு பதிலாக சில தீவிரவாத செயல்களில் சில பேர் போகிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், அவன் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவன்கிட்ட போய் ஒன்றடக்க ஒன்று சொல்கிறதான். இப்ராஹிம் நபி சிலையை உடைத்தார்கள்னு பயன் பண்ணிடுவாங்க. இதை போய் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் போய் கோயிலில் உள்ள சாமி உடைப்பானே இல்லையா? இப்ராஹிம் நபி சிலையை உடைத்தார்கள்னு இருக்கிறது, அதை சொன்னீங்கன்னா ஒன்று அது சரியாக புரிஞ்சுக்கிறவன்கிட்ட போய் சொல்லு, அல்ல பரவலாக சொல்வாயானால் அதனுடைய முழு அர்த்தத்தோடு சொல்லு. அவர் ஏன் உடைச்சார், அதுக்குரிய ரீசன்லாம் இருக்குல்ல. அதில் ஏன்னா அவர் ஒரு மதத்தின் சார்பாக அவர் உடைக்கலை, அவரே அதில் ஒரு ஆளாக இருந்தார். அதில் இருந்து அவரை அந்த சிலையை வணங்கினவராக அதை கும்பிடக்கூடிய சமுதாயத்தில் இருந்ததுனால அவருக்கு பிடிக்கலன்னு உடைச்சார்னா இது மதக்கலவரம் ஆகாது. ஒரு இந்துவாக இருந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், போங்கடா அவங்க இதெல்லாம் நம்ம சாமியெல்லாம் பொய்யின்னு உடைச்சார்னு வைங்க, அது மதக்கலவரம் வருமா? வராது. நீ வேறு ஒரு மதம்னு உண்டானதுக்கு பிறகு போய் உடைச்சேன்னு சொன்னால் அவங்க எல்லாம் தரன்னு பள்ளியாசல் அடிப்பாங்க. அப்போ இந்த இதை விளங்காமல் என்ன செய்கிறதுன்னு கேட்டால், சில ஆளுக்கு போய் சொல்லிடுவாங்க இப்ராஹிம் நபி சிலையை உடைத்தார்கள் பயான் பண்ணிடுவாங்க. இந்த அஜர்த்துமார்களுக்கு பூராவுமே அதிகமான ஆளுக்கு அந்த கூறுகட்டத்தனம் இருக்கும். அதை கேட்டதெல்லாம் சொல்லி பண்ணணுங்கிறது. கேட்டதை சொல்கிறதுல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். நீ ஒழுங்காக சொல்லணும், அல்லது ஒழுங்காக புரிஞ்சிக்கிற சபையில் போய் சொல்லணும், பொதுவில் சொல்லக்கூடாது. அப்போ பொதுவில் சொல்கிற விஷயங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை விளக்கம்தான். ரசூலுல்லாஹ் எதை பயப்படுறாங்க, நம்ம ஒன்று சொல்ல அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அமல் செய்யாமல் இருந்துடக்கூடாது, அப்படிப்பட்டதுனால பரவலாக சொல்லாதேங்கிறாங்க. பரவலாக சொல்லக்கூடாது, ஆள் பார்த்து சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. இவர்களுடைய சில விஷயங்கள் சொல்லும் பொழுது என்ன செய்கிறது, அடிமைகள் சம்பந்தமாக பேசுவாங்க. அது அடிமைகள்ன்ற உடனே பல சந்தேகம் வெகுஜன மக்களுக்கு வரும்.
அந்த சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி அதை பற்றி பேச மாட்டாங்க. அடிமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, இவர் கத்தின அடிமை ஒரு கத்தின அடிமை அப்படின்னு பயங்கரமாக சொல்லி விட்டுறது. இதை சொல்கிறவன் இதை எப்படி அவன் விளங்கிக்கிடுவான், உரிய முறையில் விளங்குவானா, ஒன்றோடக்கு ஒன்று விளங்குவானா, ஒன்றோடக்கு ஒன்று விளங்குவானா இருந்தால் அவன்கிட்ட அதை பற்றி சொல்லணும். அதில் ஒழுங்காக விளங்கணும்னு நினச்சின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த விளக்கத்தோடு சொல்லு. அப்போ இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு ரசூலுல்லாவே பயந்தாங்கல்ல. சில விஷயங்களை வெகுஜன மக்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளாமலும் இருப்பார்கள் என்பதில் கவனம் செலுத்தினாங்களா இல்லையா? கவனம் செலுத்தினாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும்னா, சில விஷயங்களை இது ரொம்ப முக்கியமான தாய்களாக இருக்கிறவர்களுக்கு படித்த ஹதீஸெல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஹதீஸெல்லாம் படிப்பாங்க, படித்த ஹதீஸெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது சொன்னோன்னு இது வேறு மாதிரி அர்த்தத்தில் புரிந்து கொள்வார்களான்னு கவனிக்கணும். வேறு மாதிரி அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அதற்கேற்ற சபையில் சொல்லணும், அல்லது வேறு மாதிரி புரிந்து கொள்ளாத ஒரு தெளிவுரையோடு அதை சொல்லணும். அப்படி இல்லாமல் சொன்னோம்னு சொன்னால் அதை இஸ்லாத்துக்கே தவறான வடிவம் கொடுக்குற மாதிரி அந்த செய்தியை கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, சில ஆளுக்கு தொழுகை விட்டு அவன் காஃபிர், அவனை கொள்ளுங்கன்னு பேசிடுவாங்க. கிறுக்கு போயிடுவோம் ஆலிம்னு சொல்லக்கூடியவன். அப்போ இதை ஒருத்தன் பார்ப்பான், பிற மதத்துக்காரன், என்னடா இது தொழுவாட்டி கொள்ள சொல்கிறாங்க, இது என்ன மார்க்கம் அப்படின்னு கேட்பான். அது அந்த காஃபிர் ஆகிட்டான்டா அதான் அர்த்தம். நீ தொழுவாட்டி காஃபிர் ஆகிட்டாங்கிறத போய் எப்படி சொல்கிறிய, அந்த அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அதுக்கு எவ்வளோ விளக்கங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து சொல்லணும். இல்லாட்டி இதை பயானில் சொல்லக்கூடாது. வெகுஜன மக்கள்கிட்ட இருக்கிறவங்க நீ என்ன மாதிரி புரிகிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே மாதிரி புரிவானாக இருந்தால்தான் அவன்கிட்ட போய் அதை சொல்லணும். அப்போ நீ அந்த அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் ஒன்றா இருக்குது, இவன் புரிஞ்சு கொள்வது வேறு ஒன்றாக இருக்குமே, ஆனால் அங்கே போய் சொல்லக்கூடாது. இது தாய்களாக இருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ரெண்டு அடிப்படையை கவனிக்கணும். எந்த ஒரு குர்ஆன் வசனமோ எந்த ஒரு ஹதீஸோ பொது வெளியில் சொல்லும் பொழுது கேட்குறவர்கள் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். அந்த பலதரப்பட்டவர்களில் சில பேர் கரெக்டாக புரிந்து கொள்வார்கள், மிக அதிகம் பேர் தப்பாக புரிந்து கொள்வார்கள் என்ற மாதிரி விஷயம் என்பதை உன் மூளையை கொண்டு நீ சிந்திக்கணும். இந்த விஷயத்தை இது வேறு மாதிரி எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது, இது தெரியுதில்ல. அப்போ வேறு ஹதீஸ் சொல்லு, வேறு தலைப்பை பற்றி பேசு. ஆனால் அது சொல்லித்தான் ஆகணுங்கிற விஷயமா இருந்தால் தவறாக புரிந்து கொள்ளாத வகையில் நல்ல விளக்கமெல்லாம் கொடுத்து இந்த அர்த்தம் கிடையாது, காஃபிர்களை நண்பராக்காதீர்கள்னு பயன் பண்ணிடுவானுவோம். அப்போ ஏற்கனவே இந்த கடையில் வாங்காத, முஸ்லீம் கடையில் வாங்காதுன்னுட்டு நான் காவிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே அஜர்த்துமார்கள் என்ன செய்கிறது, பயான் பண்ணும்போது மீலாதுலான்னு போட்டுருவாங்க. காஃபிர்லாம் உட்காந்து கேட்குறவனாக இருப்பான், காஃபிர் தலைவரெல்லாம் போட்டு கூப்பிட்டுருப்பானுவோம். அங்கே உட்காந்துட்டு மூமின்கள் காஃபிர்களை தலைவராக்கக்கூடாது, என்ன விட்டுற நண்பர்கள் ஆக்காதீர்கள்னு பேசி விட்ருவான். அது எதுக்கு சொன்னது, அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் விளக்கினின்னு சொன்னால் அது ஒரு கணக்கு. இப்போ முட்டையாக சொன்னீங்கன்னா உனக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கான கேட்குறக்கு அவனே வெறுப்பான். இதை இப்படி விட்ட ஆட்கள் அவங்க நம்மளை நண்பர் ஆக்க மாட்டாங்களா அப்படி நினைப்பானா இல்லையா? இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய மெசேஜ்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. அனைவருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் அனைவருக்கும் மேலோட்டமாக சொல்லக்கூடாத விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அது கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். அது ஒரு விஷயமாச்சா? சரி, அடுத்த பாடம் பாபுல் ஹயாயி ஃபில் இல்மி, கல்வியில் கற்பதில் வெட்கப்படுதல். ஹயான்னா வெட்கப்படுறது, இல்முன்னா கல்வி. இந்த கல்விங்கிறதுல கற்றுக்கொள்ளுதல்ங்கிற அர்த்தத்தை வச்சுக்கிறணும். அதாவது கற்பதற்கு வெட்கப்படுதல். பாபுல் ஹயாயி ஃபில் இல்மி, கல்வி கற்பதற்காக வெட்கப்படுவது பற்றிய பாடம். வெட்கப்படலாமா படக்கூடாதாங்கிறத பற்றி சொல்லக்கூடிய பாடம். ஹதீஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிஞர் சொன்னதை முன்னாடி கொண்டாந்து போடுறாரு. ஒகால முஜாஹிது சொன்னார். முஜாஹிதுன்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவர் சொன்னார், லாயத் அல்லமுல் இல்ம, கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டான். முஸ்தஹின், வெட்கப்படுறவன் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டான். மார்க்கத்தை அறிஞ்சிக்க வெட்கப்பட்டு அவனுக்கு கல்வி கிடையாது. ஒரு விஷயம் புரியலைன்னு வைங்களேன், ஆஜர்த்து பாடம் நடத்துகிறார், உனக்கு விளங்கவே இல்லைன்னு வைங்களேன். விளங்கலைன்னா என்ன செய்வேன், அது என்னன்னு விளக்கம் கேட்குற வெட்கப்படுறது. நம்ம விளங்கலைன்ட்டு கேள்வி கேட்டோம்னு சொன்னால் நம்மளை ஒரு மந்தமான மாணவன் நினச்சிடுவாங்களோ அப்படின்னு வெட்கப்பட்டான்னு வைங்க, அவனுக்கு கல்வி கிடைக்காதுல்ல. அவன் என்ன செய்யணும், என்ன டவுட் அது கேட்டுப்படணும். வெட்கமெல்லாம் படக்கூடாது. வெட்கப்பட்டால் கற்க மாட்டான். கல்வி கேட்பதில் என்ன சந்தேகம் வருதோ, இந்த சந்தேகத்தை கேட்டால் நம்மளை முட்டா போய் நினச்சிடுவாங்களோ
அப்படின்னு நினைத்து கொண்டான்னு சொன்னால் அவனால் கல்வி கற்க முடியாது. இது ஒரு அறிஞருடைய கூற்று தான். அதை கொண்டாந்து போடுறார். கால முஜாஹிதுன், முஜாஹித் என்ற ஒரு அறிஞர் சொன்னார், லா யதஅல்லமுல் இல்ம, கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டான், முஸ்தஹியின், அதாவது இது வந்து முஸ்தஹியுன் ரெண்டையே இருக்கும். இஸ்தஹிய இஸ்தஹியா, இஸ்தஹி இஸ்முல் ஃபாயில் வந்து முஸ்தஹியுன், இயுன்று ரெண்டையே இருக்கும். ரெண்டே இருக்கும்போது என்னவாயிரும்னு கேட்டால் வந்து தன்வீன் வருதுல, ஏக்கு வந்து தன்வீன் கொடுக்க முடியாது. அப்போ என்னவாயிரும்ன்ற முஸ்தஹீன் என்று வந்துடும். அப்போ 2 சுக்குன் வரும். அப்போ அந்த ஒரு ஏ கட் பண்ணுவோம், ஒரு ஏ கட் முஸ்தஹீன் வந்துடும். அப்போ அந்த ஒரு அதனால் அந்த தோற்றத்தில் இப்படி இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே இந்த பாடம் நடத்தியிருக்கிறோம். அப்போ இல்மை கற்றுக்கொள்ள முடியாது. முஸ்தஹீன், வெக்கப்படுறவன் கற்றுக்கிற மாட்டான். வெக்கம் வந்து கல்விக்கு வந்து ஆபத்தானது. கல்வி கற்க, கேள்வி கேட்க, அறிந்து கொள்ள வெக்கப்படவே கூடாது. வெக்கத்தை விட்டான்னா நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தன். ஒலான்னா ஒலா யதஅல்லமுல் இல்மன்னு வச்சுக்கணும். ஒலாண்டா மேலும் கிடையாது. என்ன கிடையாது? கல்வி கற்றுக்கொள்ள மாட்டான். முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கிறவன். பெருமை அடிக்கிறவன் இருக்கான்னு, பெருமை தன்னை பிடிச்சவன், அவன் கற்றுப்பான். அவன் மண்டக்கணம் வந்துடும் அவனுக்கு. நமக்கு போய் இவன்ட்டு போய் கேட்குறதா, இவன்கிட்ட போய் நம்ம அறிகிறதாண்டா, அதான் கர்வம் உள்ள எவனாலே என்ன செய்ய முடியாது? கல்வி கற்க முடியாது. அப்போ வெக்கப்படுறவனுக்கும் கல்வி கற்க மாட்டான், பெருமை அடிக்கிறவனும் கல்வி கற்க மாட்டான் என்று முஜாஹிது சொல்கிறார். சரியா? இது ஒரு அறிஞருடைய கூற்று தான், ஹதீஸ் இல்லை. அதே மாதிரி வந்து காலத்து ஆயிஷா, தலைப்பில் ஹதீஸ் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அறிஞர் கூற்று சிலதை கொண்டாந்து போடுறார் வழக்கம் போல். காலத்து ஆயிஷா சொன்னார்கள், நிஅமன் நிசாவு, பெண்களிலே நல்லவர்கள். நிஅமங்கிறது வந்து இது ஒரு தனியான ஒரு ஃபேல். இதை பற்றி உங்களுக்கு நிறைய நடத்தியிருக்கிறோம். அதாவது புகழ்வதற்கும் இகழ்வதற்குமான ஃபேல், அஃஆலுல் மதஹி வ தம்மி, தம்மை இழிவுபடுத்துவதற்கும் புகழ்வதற்கும் உள்ள வினை சொற்கள். இதில் வந்து என்ன செய்யாதுன்னு கேட்டால் அந்த இதெல்லாம் வராது. நிஅமங்கிறது வந்து 3 எழுத்து சொல்லி இப்படி வருமா? ஃபைல ஃபவுல தானே வரும். இது சென்றகால வினை தான் இது. ஆனால் நிஅமன்னு வருது. நிஅமன்னு ஒரு வசனம் இருக்குதா? இல்லை. 3 எழுத்து சொல்லல, 3 தான் வரணும். ஃபலண்டு வரும், இல்லாட்டி ஃபைலண்டு வரும், இல்லைன்னா ஃபவுலண்டு வரும். அப்போ நைமே நவும நஅமண்டு அப்படி தான் வருமே தவிர நிஅமண்டு வருமா? நிஅமங்கிற ஒரு வசனே கிடையாது. ஆனால் இது ஒரு தனி சொல்லு. அதே மாதிரி நேமவுக்கு வருங்காலம் வருமா? நேமண்டு வருமா? நேமம் மட்டும்தான். சென்ற காலம்னா வரும், நேமத்துன்னு வரும், அவ்வளோதான். நேமண்டு வரும், மாண்டு கூட வரும், நேமத்து வரும், அவ்வளோதான் வரும். வேறு அதுக்கு மேலாம் ஒன்றும் வராது. இதுக்குன்னு தனியாக புகழ்வதற்கு சொல்லக்கூடிய தனி ஃபேல்னு வச்சுருக்கிறாங்க. மதஹு தம்முடைய அஃஆலுல் மதஹி தம்மு, ஹப்பதா, அதெல்லாம் ஏற்கனவே பாடம் நடத்தியிருக்கிறோம். அந்த ஃபேல் இது. சரியா? நிஅமன் நிசாவு, பெண்களில் அழகானவர்களாக அழகாகி விட்டார்கள். நிசாவுல் அன்சாரி, அன்சாரி பெண்களில் வந்து அன்சாரி பெண்கள் மட்டும் நல்லவங்களாக இருக்கிறாங்க. பெண்கள் அன்னைக்கு வந்து 2 பெண்கள் இருந்தாங்க. ஒன்று முஹாஜிர் பெண்கள், ஒன்று அன்சாரி பெண்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடியேறியவர்கள் முஹாஜிர்களாக இருந்தாங்க. மதீனாவில் இருந்து அந்த மக்களுக்கு உதவி செஞ்சவங்களை வந்து அன்சார்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுல அன்சாரிகளுக்கு இருந்த ஒரு ஆர்வம் அளவுக்கு முஹாஜிர்களுக்கு இருக்கலை பெண்களில் அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அப்போ நேமன் நிசாவு, பெண்களில் அழகாக இருக்கிறார்கள். நிசாவுல் அன்சாரி, அன்சாருடைய பெண்கள். அழகுண்டா எதை சொல்கிறாரு? கல்வி கற்பதில் வந்து அது விளக்கிறாங்க, ஆயிஷா விளக்கிறாங்க. எப்படி அழகான பெண்ணாக இருக்கிறார்கள்னு கேட்டால், லம் யம்னஉஹுன்ன, அவர்களை தடுப்பது இல்லை. அல் ஹயாவு, வெட்கம் அவர்களை தடுப்பதை இல்லை. ஐயத்த ஃபக்கஹ்ன ஃபித்தீனி, தீனில் மார்க்கத்தில் விளக்க ஃபக்கஹ்ன ஃபிக்குங்கிறாங்கல்ல, அதில் உள்ளது. ஃபிக்குன்னா சட்ட விளக்கம். அதில் ஃபக்கஹ என்றால் சட்டத்தை விளங்கினான்னு அர்த்தம். இது வந்து வருங்கால வினை. ஐயத்த ஃபக்கஹ்ன, அன் வந்ததுனால மஸ்தர் ஆயிரும். அப்போ லம் யம்னஉஹுன்னல் ஹயாவு, அந்த பெண்களை வெட்கம் தடுத்தது இல்லை. எதுக்கு தடுக்கலை? ஐயத்த ஃபக்கஹ்ன, அறிந்து கொள்வதற்கு. பித்தீனி, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் தடையாக இருந்ததில்லை. வெட்கப்படவே மாட்டாங்க. உதாரணமாக அவங்களுடைய பர்சனல் பெண்கள் மாதவிடாய் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து வெளிப்படையாக வந்து பச்சையாக பேசுகிறதுக்கே பெண்கள் வெட்கப்படுவாங்க பொதுவாக.
ரசூல்கிட்ட வந்து கேட்பாங்க கேள்வி, இப்படி வந்தால் நான் என்ன செய்கிறது, அப்படி வந்தால் என்ன செய்கிறதும்பாங்க. அந்த வெக்கம் வந்து என்ன செய்யலை, அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை அறிஞ்சு கொள்ள தடையாக இருக்காது. மார்க்கத்தானே கேட்குறோம், அதில் என்ன இருக்குது தப்பு? கேட்குற விஷயம் பெண்களுடைய பர்சனல் விஷயமாக இருந்தாலும் மார்க்கத்தை தானே கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து கேட்டு மார்க்கத்தை அறிஞ்சாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முஹாஜிர் பெண்கள்கிட்ட கம்மி, வெக்கப்பட்டுட்டு கேட்க மாட்டாங்க நிறைய விஷயங்களை. அன்சாரி பெண்கள் வந்து மார்க்க விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் வெக்கப்படாமல் கேட்டுருவாங்க. அதனால் இவங்க நல்ல பெண்கள்ங்கிறாங்க ஆயிஷா நாய். நிஅமன் நிசாவுல் அன்சார், பெண்களில் அன்சாரி பெண்கள் தான் நல்லவங்க. ஏன் நல்லவங்கிறோம்னு கேட்டால், லம் யம்னாவு ஹுன்னல் ஹயாவு, அவர்களை வெட்கம் தடுத்தது இல்லை. எத்தஃபக்காகன விளங்கி கொள்வதற்கு, ஃபித்தீனி தீனை மார்க்கத்தை சட்டத்திட்டங்களைன்னு வச்சுக்கலாம். இதை விளங்கி கொள்வதற்கு வெக்கம் வந்து அவங்களுக்கு தடையாக இருந்ததில்லை என்று ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அதனால் கல்வியில் வெக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கருத்தை கொண்டு வந்துடுறாரு. இப்போ ஹதீஸை கொண்டு வர்றாரு. ஹதசனா முகமது இப்னு சலாம்னு நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், அஹ்பரனா அபு முஆவியா, நமக்கு அபு முஆவியா சொன்னார். அவர் சொன்னார், ஹதசனா ஹிஷாம் இப்னு உருவா, நமக்கு வந்து ஹிஷாம் இப்னு உருவா சொன்னார். அவர் ஹத்தத நபிஹி, அவர் தன் தந்தை உருவா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் ஹத்தத அறிவிக்கிறார். அன் ஜைனப ஒளியாக அறிவிக்கிறார். இந்த ஜைனபுன்னா யாருன்னா ரசூலுடைய மனைவி கிடையாது, இப்னத்தி உம்மு சலமாவுடைய மகளாகிய ஜைனப ஒளியாக அறிவிக்கிறார். அவர் ஹத்தசத்து, அந்த ஜைனப் அறிவிக்கிறார்கள். அன் உம்மு சலமாட்டிருந்து அறிவிக்கிறாங்க. உம்மு சலமாங்கிறவங்க யாருன்னா ரசூலுடைய மனைவி, சஹாபி. அப்போ ரசூலுடைய மனைவி உம்மு சலமா தான் இந்த ஹதீஸுடைய முதல் அறிவிப்பாளராக ஆகுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காலத்தை அவங்க சொல்கிறாங்க, ஜாத்து உம்மு சுலைம் அவர்கள் வந்தார்கள். உம்மு சுலைம்ன்ற யாருன்னா அனசுடைய அம்மா. ஜாத் உம்மு சுலைம் வந்தார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். வந்து காலத்து அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் வந்து லா யஸ்தஹி, வெக்கப்பட மாட்டான், மினல் ஹக்கி, உண்மை விஷயத்தில் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். உண்மையை சொல்கிற விஷயத்தில் வெக்கப்பட்டுட்டு எல்லாம் சொல்லாமல் இருக்க மாட்டான், எதை அடித்து தள்ளிடுவான் பாட்டுக்கு. அதனால் நானும் வெக்கம் இல்லாமல் கேட்குறேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கேட்க போகிற ஒரு விஷயம் வந்து பொதுவாக பெண்கள் வந்து வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக்கும். அதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன செய்கிறாங்க, ஒரு பீடிகை போட்டுறாங்க. நான் வெக்கங்கட்டு போயெல்லாம் அதை கேட்கலை. ஹக்கு விஷயத்தில் வெக்கக்கூடாது, உண்மையை அறிந்து சொல்கிற விஷயத்தில் வெக்கம் கிடையாது என்பது தான் அல்லாஹ்வுடைய நிலை. அதனால் கேட்குறேன்னு ஒரு பீடிகை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக்கி, ஹக்கு விஷயத்தில் உண்மை விஷயத்தில் அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். அதனால் நானும் வெக்கப்பட மாட்டேன். உண்மையை அறிந்து கொள்வதற்கு தானே, மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறது தானே கேட்குறேன். அதனால் வெக்கத்தை விட்டு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக இந்த பீடிகையை போட்டுக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஃபஹல் அலல் மர்அத்தி, பெண் மீது இருக்கிறதா, மின் குஸ்லின், குளிப்பது இருக்கன்னா கடமையான்னு கேட்குறாங்க. பெண்ணுக்கு வந்து குளிப்பு இருக்கிறதா, கடமையாக இருக்கிறதா. இதா இஹத்தலமத், அவள் வந்து ஸ்கலிதமானால், இஹத்தலம் என்று சொன்னால் கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து அதனால் குளிப்பு கடமையாகிறது, அது ஒரு வகை. இஹத்தலம்னு சொன்னால் கனவுல தூங்கிட்டு இருக்கும்போது என்னவாயிரும்னு கேட்டால், அது கனவுலையே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க அந்த முச்ச அடைகிற மாதிரி ஒரு நிலை அடைவாங்க. அப்படி அடைஞ்ச உடனே அந்த மாதிரி பெண்களுக்கும் ஏற்பட்டால், ஒரு கணவனோடு சேர்ந்து சந்தோஷம் அடைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த கனவுல ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் குளிக்கணுமான்னு கேட்குறாங்க. ஹல் அலல் மர்அத்தி மின் குஸ்லின், பெண்களுக்கு குளிப்பு கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ கடமையா? இதா இஹுத்தலம் என்று சொன்னால், அதாவது கனவில் ஸ்கலிதமாகிறது. தூக்கத்தில் என்ன செய்வது, கனவில் இல்லை, தூக்கத்தில் வந்து ஸ்கலிதமாகிவிட்டால் குளிக்கணுமா? அது கணவனோடு சேர்ந்து ஒரு சந்தோஷம் அடைஞ்சால் குளிக்க, அது ஒரு கணக்கு. அப்படி இல்லாமல் தூக்கத்தில் இருந்து எந்திரிக்கணும், ராத்திரி வந்து ஏதோ நடந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது, அப்போ அது குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா ரஅத்தில் மா, அந்த தண்ணீர் வந்ததை அவர் கண்டாரையானால், அந்த குளிப்பு கனவு மாதிரி கண்டாங்கல்ல, அது வெற்று கனவாக கூட இருக்கலாம், அதில் நிஜமாகவே அவர்களுக்கு வந்து ஒரு அந்த உச்ச நீர் வந்து வெளிப்பட்டுருக்கலாம், சந்தோஷத்தினால அது மாதிரி வெளிப்பட்டு அந்த அவங்க ஆடையில் ஈரங்கள் இப்படி இருக்கலாம்.
அப்படி ஈரத்தை கண்டால் என்ன செய்யுங்க, குளிங்க. அப்புறம் சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா, இதாரா அத்தில் மா, அந்த ஈரத்தை தண்ணீரை கண்டால்னா ஈரத்தை அந்த ஆடையில் அந்த ஈரத்தை கண்டார்களேயானால் குளிப்பார்கள், குளிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதை சொன்ன உடனே உம்மு சலமா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை முகத்தை மூடிக்கிறாங்க. இந்த பொம்பளை கேட்டதையும், ஒரு ஆம்புலேட் வந்து என்ன கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லி வெக்கம் வரும்ல, அந்த மாதிரி உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு வெக்கம் வந்துருச்சு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபகத்தத், மூடிக்கொண்டார்கள். உம்மு சலமா மூடிக்கொண்டார்கள். எதை மூடினார்கள்னு சொல்லலை. அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் தானி வஜுகா, அதை முகத்தை மூடிக்கொண்டார்கள். ஹதீஸில் முகத்தைன்னு வரல, இந்த அறிவிப்பாளர் பின்னாடி உள்ள அறிவிப்பாளர் என்ன செய்கிறார், அதை விளக்கத்துக்கு சேர்க்குறாரு. தானி மூடிக்கொண்டார்கள்னால் அது எதை சொல்லுகிறார், தானின்னா அதாவது வஜுகா, அவருடைய முகத்தை. அப்போ உம்மு சலமா அப்படி கையை மூடிக்கிட்டாங்க. இந்த கேள்வி கேட்ட உடனே அவங்களே வெக்கப்பட்டு முகத்தை மூடிக்கொண்டாங்க. மூடிக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா காலத்து அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை, அவ தகுத்தலிமுல் மர்அத்து, பெண்களும் கலிதமாவார்களா, இது என்ன கேள்வின்னு அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஒரு தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அந்த ஹதீஸ் பாதியில் நிற்கிறது, இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.